My dear students, this is class 11 maths, chapter 3 trigonometry, exercise 3.4 question number 11 பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, prove that sin 105 degree plus cos 105 degree equal to cos 45 degree அப்படின்னு prove பண்ணலாம். ஓகே, இந்த சம்முக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து sin a plus b, இன்னொன்று வந்து cos a plus b. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, sin 105 degree plus cos 105 degree இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஃபார்முலா எழுதிக்கலாமா? sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. Then cos a plus b equal to cos a cos b cos a cos b minus sin a sin b. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, sin 105 ப்ளஸ் காஸ் 105. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். பாருங்கப்பா, 105 டிகிரி ஈக்குவல் டு 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இல்லையா? ஸோ sin 105 sin 60 ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுத போகிறேன். அதே போல் cos 105 cos 60 ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுத போகிறேன். ஓகே, நோ ஃபஸ்ட்டில் sin 60 ப்ளஸ் 45க்கு sin a ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ sin 60 cos 45 ப்ளஸ் cos 60 sin 45 அப்படின்னு வரும். தென் ப்ளஸ் cos 60 ப்ளஸ் 45க்கு cos 60 cos 45 minus sin 60 sin 45 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துடலாம். sin 60க்கு என்ன வரும், √3/2 cos 45 1/√2 ப்ளஸ் cos 60க்கு 1/2 sin 45க்கு 1/√2 ப்ளஸ் cos 60க்கு ஒரு 1/2 போட்டுக்கலாம், cos 45க்கு 1/√2 மைனஸ் sin 60க்கு √3/2 sin 45க்கு 1/√2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். √3 × 1 என்ன வரும், √3 தான் வரும், கீழே 2√2 வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை பெருக்கிடலாம். ஓகே, ஸோ எழுதிடலாமா, √3/2√2 ப்ளஸ் 1 × 1 1 தான் வரும், 1/2√2 ப்ளஸ் 1 × 1 1 தான் வரும், கீழே 2√2 மைனஸ் √3 × 1 √3. ஸோ √3/2√2. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2√2 ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா √3/2√2 ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது, கட் பண்ணிடலாம். தென் 2 டைம்ஸ் ஆஃப் 1/2√2 2 × 1/2√2. ஓகே, இப்போ 2க்கு 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன மீந்திருக்கு பாருங்கள், 1/√2 மட்டும்தான் மீந்திருக்கு. ஸோ 1/√2 இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா cos 45 கொடுத்துருக்காங்க இல்லையா, cos 45 வேல்யூ 1/√2 தான். ஸோ ஈக்குவல் டு cos 45 எழுதிடலாம். இதுதானே ரைட் ஹேண்ட் சைடு, hence proved. ஓகே, thank you students.